அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க கூடுதல் கால அவகாசமானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மே 15ஆம் தேதி வரை கூடுதல் கால அவகாசத்தை வழங்கியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஸ்வர். தமிழ்நாடு அரசு சார்பில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் செயல்பட்டு வருகிறது. அவ்வப்போது ஏற்படும் காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தேர்வுகள் நடத்தப்படுவது வழக்கமாகி வருகிறது. அந்த அடிப்படையில ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு 3ஆம் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் இணைய வழி வாயிலாக பெறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இணைய வழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி தேதியாக இருந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியை மே 15ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீட்டித்து ஆசிரியர் தேர்வு ஆணைய செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக இந்த குறிப்பிட்ட தேதிக்குள் விண்ணப்பிக்க முடியாத விண்ணப்பதாரர்கள் அடுத்த 15 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள்ல இணைய வழி மூலமாக விண்ணப்பிப்பதற்கு ஏதுவாக இந்த நீட்டிப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் 15ஆம் தேதி மாலை 5 மணி வரை இந்த தேதி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது எனவும் இதற்கு மேலும் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை எனவும் அந்த தேதிக்குள்ள விண்ணப்பம் செய்ய வேண்டிய பயனதாரர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என ஆசிரியர் தேர்வு வாரிய செயலாளர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.